தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சியோனில் வைக்கிறேன். ஆண்டவர் சியோன் மூலைக்கல், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாகிய அந்த மூலைக்கல்லே கட்டிடத்திற்கு தலைக்கல்லானது. அது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தையின்படி அந்த 1 பேதுரு 2:7 வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த வார்த்தையின் உச்சம் எங்கே இருக்கிறது? ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடதுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு 2 பார்த்து கீழ்ப்படிந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் அதை ஓமைகளாக சொல்லுகிறார். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கவனிங்க, நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு தானே இந்த ஆராதனையில் வந்திருக்கிறோம். யாரும் சந்தேகப்பட்டு வரலையே. கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாய் எனக்கு செய்வார் என்று தானே. அப்படி விசுவாசத்தோடு வந்திருக்கிறவர்கள் அதாவது விலையேற பெற்றது. அப்படி நம்பிக்கையோடு வர்றவங்களே பரலோகம் விலையேற பெற்றதாக நினைக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடதுறுதலுக்கு ஏதுவான கல்லும். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த வசனத்தை குறித்து ஒரு கரிசனம், ஒரு வெளிப்பாடு அற்றவர்கள், அதாவது ஒரு ஊழியம், ஒரு ஸ்தலம், ஒரு சபை, ஒரு ஆராதனை மையம், ஆண்டவர் அசைவாடுகிற இடம், தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற இடம், அந்த இடத்திலே மாமிசத்திலே யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆராதனை செய்ய முடியாது. அப்போ அந்த பலிபீடத்தில் இருந்து தேவ சித்தத்தின்படி பரலோகத்திலிருந்து வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். வருவார்கள், கேட்பார்கள், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த கல், தேவனாகிய அந்த கல், இயேசுவாகிய வார்த்தை அவர்களுக்கு இடறுதலுக்கு ஏதுவான கல்லாய் இருக்கிறதாம். அவருடைய வாழ்க்கை இடறி போவதற்கு ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பிரியமானவர்களே, 2 தலைப்பிலே இன்னைக்கு பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கீழ்ப்படியாதவர்களை குறித்து முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் நஷ்டமடைந்தவர்களை குறித்து முதலாவது நம்ம தியானித்து, கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்தும் நம்ம சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் முதலாவது கீழ்ப்படியாதவர்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமா இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்களை செக்கப் பண்ணி பார்க்கும்போது மத்தியத்தில் ஒரு மரத்தை நட்டு அதன் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். சில பேருக்கு எதை தாய் தகப்பன் செய்யக்கூடாது என்று சொல்கிறாங்களோ சில பிள்ளைகளுக்கு அதை செய்யத்தான் தோணும். அப்படியாய்ப்பட்டவர்களும் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? எதுக்கு சொன்னார்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதை குறித்து அவங்க அதை பற்றி கவனிக்க, அவர்கள் வித்தியாசமானவர்கள்.
பூமிக்குரிய இடரலான காரியத்தை செய்ய தேவையில்லாத காரியத்தில் மூக்க நுழைக்கிறவர்கள். அதற்கேற்றபடி பிசாசும் அவளை ஏவி விட்டான். அந்த கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? ஆமாம் சொன்னார். பத்தியா, அவர் உன்னை போல நீ அவரை போல நீ மாறிடுவன்னு சொல்லி தான் பொறாமை பிடிச்சி அவர் ஒன்றை எப்பவும் கீழே தான் வச்சுருக்கணும்னு சொல்லி நீ மேலே வந்துடக்கூடாதுன்னு அப்படி செய்திருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி தூபம் போட்டு சில காரியங்கள் சொன்னதுனால யாருக்கு செவி கொடுக்க கூடாதோ, யாரோடு பழகக்கூடாதோ, யாரோடு பேச்சு வச்சிருக்க கூடாதோ என்று தேவனால் விலக்கப்பட்ட பிசாசாகிய பாம்புக்கு வார்த்தையை கேட்டு உச்சிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தின கர்த்தரை மறந்ததனால, அல்லேலூயா, அவள் அந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு புசிக்க கூடாது என்று கனியை அவள் புசித்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், கவர்ச்சியாக தான் இருக்கும், இன்பமாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கணவர் வெளிநாட்டில் இருப்பார். சில நயவஞ்சகர்கள் பெண்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஒரு பேச்சுக்கு அந்நியரோடு பேச ஆரம்பித்த சிலவங்க பேசிச்சா வந்தாப்பா உனக்கு என்ன வேணும் போயிட்டே இரு, ரைட்டு, ஓகே, அப்படியா, அப்படியே வாயை பார்த்து பேச்சு கொடுத்தாலே வம்பு வந்துடும். ஆமாம், ஒன்று சொல்லுவோம், அழகாக இருக்கீங்கம்மா, இல்லை உங்களுக்கு வருமானம் எப்படி, ஏதாவது ஒன்று சொல்லி அவன் தான் பிசாசாக மாறிடுவான். அப்போ இந்த மனசு சிதறடிக்கிறோம் பெண்களுக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த சர்ப்பத்தின் இது ஒரு சில குடும்பத்தில் நடக்கிறது, பிரச்சனை நடக்குது, பேப்பரெல்லாம் பார்க்குறோம். இது நமக்கு வேதத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறது, பாம்பாக வந்து. அல்லேலூயா. அப்படியாய்ப்பட்டு அந்த அவதூறான பிசாசு சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு அவளும் புசித்து கணவருக்கும் கொடுத்தாள். அதனுடைய விளைவு 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை தெய்வமாக முன்னின்று, ஆண்டவரே பாரும் எங்களை ஆசீர்வதியும் என்று முன்ன நின்று தேவனை கனப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு பாவம் செய்ததுனால குற்ற உணர்வில் செடிக்கு பின்னால் மறைச்சி ஒளிச்சு வாழ வேண்டிய அவல நிலை. ஆண்டவர் அவர்களை குளிர்ச்சியான இரவும் சாயந்தரம் காலையும் மாலையும் விசாரிக்க வந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இப்போது ஒரு பாம்பு சொன்ன வார்த்தைக்கு, அற்ப ஆசைக்கு இணக்கப்பட்டதுனால தன்னுடைய கௌரவத்தை இழந்து, மானம் மரியாதையை இழந்து, அல்லேலூயா. ஆமாம், சில குடும்பத்தில் அப்படி தான் நடக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு சவல புத்திக்கு இடம் கொடுத்து பெரிய அந்த கட்டி காத்த பெரிய மேன்மையை இழந்து போய்விடும். ஒரு சாதாரண பாம்பு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆதாமும் ஏவாளும் பரிதவிக்கப்பட்டவர்களை அவரை கண்டு ஒழிக்கிற தகப்பனை, சொந்த தகப்பனை, கடவுளை, ஆண்டவரை, இரட்சகரை கண்டு ஒழிக்கிற அவல நிலை. சத்து உங்கள் மனசில் யோசித்து வைங்க. சின்ன சபல புத்தி நம்முடைய லைஃப்பையே பாழாக்கிறோம், நம்முடைய தலைமுறைகளை கெடுத்துறோம். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்கள். 2வது ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். அதனுடைய முடிவு என்ன இருக்குது? ஆமாம், ஆதியாகமம் 3:24 அது வாசிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்து விட்டார். ஆண்டவருக்கு व्यसனம் தாங்க முடியலை. நம்ம எதை செய்தோம் செய்யக்கூடாது என்று சொன்ன செய்தபடினால இனி இந்த சந்ததி நமக்கு பிரியமாக இருக்காது என்று சொல்லி 2 வரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி. கொஞ்சம் கவனிங்க.
ஒரு சின்ன சபலம் பிசாசனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்ததுனால வாழ்நாள் முழுவதும் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டிய அந்த தம்பதி அநியாயமா ஆண்டவரை விரட்டி வெளியே போங்கன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் அவங்க திரும்ப உள்ள வந்துடக்கூடாதுன்னு சுடர்விடையும் பட்டயத்தை வச்சு காவல் காத்து விட்டார். அதுக்கு பிறகு சாபம், நீ பிள்ளை பெறும்போது மரண அவஸ்தைப்படுவான், நீ வேர்வை சிந்தி உழைச்சி தான் சாப்பிடணும்னு அந்த ஆதாம் ஏவாளையும் அனுப்பிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு நாள் கீழ்ப்படியாததுக்கு வாழ்நாள் முழுவதும் நம்முடைய முன்னோராகிய தாயும் தகப்பனும் பாவம் செய்ததுனால சற்று சிந்தித்து கொள்ளுங்கள். அற்ப சுகம், அற்ப சபலம், அற்ப எண்ணம் ஆபத்து தான். அது சிறியோருக்குனாலும் சரி பெரியோருக்குனாலும் சரி. உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். அல்லேலூயா. அந்த போதகன் சொல்றான், என்னுடைய கற்பனைக்கு விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கற்பனையை அறிந்து செயல்பட திராணி இல்லாமல் மனம் இல்லாமல் நாம் அறியாத வேறு தேவர்களை, வேறு தேவர்னா என்னது? இப்போ உள்ள காலத்துக்கு டிவி, செல்லு, நேரம் போகிற நண்பர்கள், ஆகாத நண்பர்கள், இப்படியாய்ப்பட்ட அதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால். வேற தேவன்னா நமக்கு அந்த விக்கிர தெய்வத்தை சொல்லலை, இதுவும் ஒரு விக்கிரம் தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இளைய தலைமுறை புரிந்து கொள்ளுங்கள், மூப்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூப்பர்களும் நிறைய பாவம் செய்கிறோம். அன்பானவர்களை, எல்லாருக்கும் இது பொருந்தும். கர்த்தர் சபையிலே ஒரு வார்த்தையை எச்சரிப்போடு கொடுத்தால் அதை கேட்டு மனம் திரும்பலன்னு சொன்னார், நமக்கு இந்த சாபம் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 8:20 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். சொல்றதுக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது, பயமா இருக்குது. இதை தியானிக்கும் போது எனக்கும் கஷ்டமா இருந்தது. ஆனால் அறிவிக்காமல் போனால் அது பாவம். அதனுடைய பெரிய பவர், அதனுடைய பயங்கரமான கஷ்டத்தை நஷ்டத்தை அறிவிக்காமல் இருந்தால் அது பாவம். ஏன்னா சிலவங்க அது இதெல்லாம் ஒன்று நமக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. வேதம் சொல்லுதுங்க, என்னுடைய சொந்த கருத்து இல்லை, பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து நடத்தும் போது, பாருங்கள் நான் உங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து போகிறேன் என்று அழைத்து கொண்டு போனார். வழியிலே முறுமுறுப்பு. என்னத்தை செய்துட்டார் ஆண்டவர்? என்ன சொன்னார்கள்? பரலோக மன்னாவை, தேவர்கள் உண்ணும் மன்னாவை புசிக்க கொடுத்தா இது எதுக்கு? நாங்கள் எகிப்தில் கொம்பட்டிக்கா அந்த அது என்ன அந்த ரோட்டு வழியில் கிடக்கும் கொம்பட்டிக்காய், அது வெள்ளரிக்காய், அது எவ்வளவு டேஸ்ட்டு, எப்படி பாருங்க. அவ்வளவு அந்த மகிமையான உணவை கொடுத்ததுக்கு கொம்பட்டிக்காயை கேட்டு முறுமுறுத்து வழியிலே அழிக்கப்பட்டு போனார். கீழ்ப்படியலை, பசியாய் போடலையே ஆண்டவர். ஒருவேளை பசியாய் போட்டிருந்தா கேட்டிருக்கலாம். திருப்தியாய் சாப்பிட்ற அளவுக்கு 7 நாளும் வானத்து மன்னாவை கொடுத்த தேவனை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால அவர்கள் வழியிலே அழிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 35வது வசனம்,
அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றார். இது ஒரு விதர்ப்பமான காரியம். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ என்ன அடி. அவன் ரூபம் மாறி இருக்கிறான், என்னை அடித்து காயப்படுத்து. ஒரு மனுஷனுக்கு காயம் ஏற்படணும்னா இன்னொரு ஆள் அடிக்கணும். நீ அடித்து என்னை காயப்படுத்து, அதனால தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு சொன்னால், விஷயம் தெரியாமல் அவன் என்ன சொல்கிறான், நான் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். சில காரியத்துக்கு நம்ம மனசாட்சிப்படி செய்ய மாட்டோம், நல்லதுக்கு செய்யணும். புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவன் அடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால கர்த்தருடைய திட்டத்தை அந்த தீர்க்கதரிசியால் நிறைவேற்றாமல் போனபடினால, அவன் வாயிலிருந்து அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் வாயிலிருந்து சாப வார்த்தை எப்படி வருது பாருங்க. அவன் என்ன செய்தான், நல்லது தான் செய்தான். நான் உன்னை எப்படி அடிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. எந்த விதத்திலும் சரி, ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதுதான் பாருங்க. சில காரியத்தில் கல்லை இறுக்கமாக வச்சுட்டு நிறைய வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது, போகாதன்னு சொல்லிடுவார். அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். இது நான் அதே மாரி போனால் எனக்கு அடி கிடைக்கும். இந்த சீசன் அப்படிதான். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவேன், என்னைய காயப்படுத்து. ஒருத்தன் அடித்தாதான் எனக்கு நீ என்னை காயப்படுத்து, ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன்னு அவன் அடிக்க மாட்டேன்னு சொன்னால், அப்படியே உனக்கு வழியில் சிங்கம் உன்னை அடித்து கொள்ளட்டும். அப்படியே செத்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு அதை பற்றின ஒரு வெளிப்பாடே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது பனிஷ்மெண்ட் உடனே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதனால் அந்த பனிஷ்மெண்ட் வராததுனால அந்த ஆக்கினை பின்னால் நமக்கு இருக்கிறது என்பதை கூட மறந்து விடுகிறோம். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாமிச அழுக்கு, அந்த ஒட்டி கொண்டிருக்கிற ஆகாத சம்பாசனை, அதை நமக்கு மாமிச சிந்தையிலே இருக்கிறவங்களுக்கு அதை விட முடியாது. அது முடிந்தாலும் அது அவங்கள விட்டு விலகாது. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஒரே மூச்சு ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்டு தன்னை புதுப்பித்து கொண்டு அந்த பாவ அறிக்கை செய்து விட்டுமானால் திரும்ப அந்த பாவத்தை சிந்திக்க கூட நமக்கு மனசு வராது. அந்த ஒரு மார்க்கம்தான் மார்க்கம். கீழ்ப்படியதில்லை. ஒரே சாதனைக்கு ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணும். அது இல்லாத பட்சத்தில் நீ எவ்வளவுதான் மாமிசத்தில் பார்த்துக்கிடலாம், நம்ம மாறிடலாம், மாறவே அது விடாது, கீழ்ப்படிய விடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான் திணறுகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு. நான் நிறைய சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது. ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டு சமயத்துக்கு முடிக்கலாம், அப்படி இல்லை. மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏதாவது ஒரு வசனம் உங்களை ஒட்டாதான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு வசனம் என்னை பயமுறுத்திச்சு. கீழ்ப்படியாமல் போனால் ஆபத்து, நீ மகன் மரித்து போனால் இதான் சாக்கு வச்சு குடித்தா உனக்கு ஆபத்து. கீழ்ப்படிஞ்சங்க உங்கள் முன்னால் நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏற்கனவே நான் குடிகாரன், இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் நிறைய பேர் முடியலை செபிக்க நினைக்கிறேன், முடியலை, எனக்கு முடியலை, இப்படி சொல்லுகிறதுனால சொல்கிறேன். அது எப்படிங்க முடியாமல் இருக்கும்? ஆண்டவரை செபிக்கலைன்னு சொன்னால் நம்ம யாருக்கு அடிமையாக இருப்போம்? பிசாசுக்கு அடிமையாக இருப்போம். அங்கே மட்டும் டேஸ்டாக இருக்குதா? அதாவது அது நம்ம பார்வைக்கு இன்பமும் புசிக்கத்தக்க ரசனையுமாக தான் இருக்கும். முன்னால் கொண்டு வந்திருக்கான், என் மகன் செத்து நான் அழுதுட்டு கிடக்கிறேன், கூட்டிகிட்டு போய் என் முன்னால் கொண்டு வச்சிருக்கு. எது நான் முந்தி ருசித்த பிராந்தி, பீர்பாட்டில், அது இந்த ஜின்னு, என்னெல்லாமோ டேஸ்டாக நாக்கு சுனைக்க தானே செய்யும்.
அப்போ நான் மாமிசத்தில் இருந்தால் உடனே நாக்கு போடுவேன், பிடிச்சி எடுத்து குடிப்பேன். அதுதான் உண்மை. அப்போ உனக்கு அந்த மாமிச சிந்தை ஒன்று என்ன செய்ய விடாது. நீ ஆண்டவருக்குள்ள எவ்வளவு நேரம், எவ்வளவு நிமிஷம், எவ்வளவு நேரம் என்ஜோ காலையில் கொண்டு விட்டுட்டு எத்தனை பேர் என்னதெல்லாம் சொல்லி யாசி பார்த்தான், திட்டி பார்த்தான், கெஞ்சி பார்த்தான். உனக்காண்டி தான் வாங்கி வச்சிருக்கு, நாங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணிட்டு தூக்கி கோவக்காரன் சொல்கிறான், ஓடையில தூக்கி போடு. நீ விஷத்தை வாங்கி வச்சுட்டு ஊசி, தங்க ஊசி தான் கண்ணில் குத்திருவியா? நான் ஆண்டவர் பிள்ளை. ஒருவேளை நான் ரசிக்கப்படாததுக்கு முன்னாலாம் சரி, நீ உன் மகன் மறித்து உனக்கு துக்கமே இல்லையா? அதுக்கு தானே என்னை கெடுக்கிறதுக்கு என்ன ஐடியாலாம் போருங்க, எனக்கு சொல்லணும் ஆலோசனை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவை வளர்ந்து எதுக்குங்க? முருங்கை மரம் வளர்ந்து எதுக்கு? பிரயோஜனமற்ற வளர்ச்சி. நான் கிறிஸ்தவன் 30 வருஷம் 25 வருஷம் சண்டே கிளாஸுக்கு போயிருக்கேன், அதுக்கு போயிருக்கேன். எதுக்குன்னு கேட்குறேன். உணர்வு வேணுமா வேண்டாமா? நம்ம யாருக்கு பிள்ளையாக இருக்கோம்? முந்தி யாருக்கு தோழனாக இருந்தோம், இப்போ யாருக்கு பிள்ளையாக இருக்கும்? பரிசுத்த தேவனுடைய பிள்ளைலா, அவரை களங்கப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு சாதாரண மனுஷ உணர்வு இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க. அல்லேலூயா. விரோதமாக இருக்கும். இனி கீழ்ப்படுகிறவர்களை குறித்து, இவ்வளோ நேரம் நம்ம கீழ்ப்படியாதவர்களை குறித்து இதெல்லாம் வரும், வேதத்தின்படி நடக்கும். எச்சரிப்போடு சொல்லுகிறேன். ஒருவேளை அறிவியாமல் இருந்தால் குற்றம் என் மேலே சுமரும். எசேக்கியா தீர்க்கதரிசி, நீ எக்காலம் ஊதலன்னா அந்த பாவத்தை உன்னிடத்தில் கேட்பேன். அதனால் நீங்கள் டென்ஷன் பிடிச்சவன் ஐயா, நல்ல வார்த்தை 4 வார்த்தை குளிர சொல்லி விடுவான்னு பார்த்தா அப்படி வருங்கிறான், இப்படி வருங்கிறான், என்ன மாதிரி பயமுறுத்துறான், நம்ம ஒரு நிம்மதியாட்டு போட மாட்டான் போலுங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியப்பட விரும்புகிறவர்களுக்கு இன்னும் சொல்லப்பா, இன்னும் சொல்லு, இன்னும் அதை நாங்கள் தெரிந்து கொள்ளட்டும் நீ ஆர்வம் இருக்கும். அல்லேலூயா. இனி அடுத்த ஒரு காரியம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். அவர் எப்படி, இயேசு முதலாவது கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கவனிங்க 7வது வசனம், பிலிப்பியர் 2:7, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நல்லாக கவனிங்க. அடுத்து 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வங்க சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவ மகிமை நிறைந்தவர் நமக்காக ஏழை குடும்பத்தில் அடிமை ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை கிறிஸ்து பிதாவுக்குள் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அப்போ நம்ம தாழ்த்தணுமா வேண்டாமா? பயப்படணுமா வேண்டாமா? கீழ்ப்படியணுமா வேண்டாமா? யோசித்து பாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்திய போதனை தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனுஷனோ உனக்காக இறக்கப்பட்டு ஜெபித்தா உனக்கு விடுதலை வராது. தயவு செய்து தேவ பிள்ளைகள், நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அந்த சத்தியத்தை எனக்கும், நான் பேசுகிறது எனக்கே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நான் அதில் பலப்பட்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை போதிக்கிறதுனால எனக்கு ஒரு அதிக அக்கறை, அதிக பாசம் தேவன் மேலே வரும், எச்சரிப்பு வரும். நிர்விசாரத்தை நான் மாற்றி இருக்கிறேன். நீங்களும் தயவு செய்து, ஆண்டவராகிய கிறிஸ்துவே தன்னை சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தாமல் இருந்தால் எப்படி நம்ம மேன்மையை காண முடியும்? கவனிங்க. அடுத்து 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்த பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விஷயம்
சவுலுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, தண்டன வார்த்தை. ஆண்டவர் சவுலை ராஜாவாக மாற்றினார். வளர்த்தி என்ன போல வளர்ந்துருந்தானா, வண்ணமா இருந்தானா, ஆளை பார்த்து போட்டுட்டார் போலுக்கு. கொடுத்துட்டு அரசனை ஆக்கினார். அரசனை ஆக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படி, அமலேக்கியரை கொண்டு அவனை குடும்பத்தோட அழிச்சிரு, அவனுடைய உடைமைகள் ஒன்றும் கொண்டு வராத, அவன் சாபத்தீட்டானவன் சொல்லி சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அந்த சாமுவேல் என்ன செய்கிறான்? இதை நான் வசனம் வார்த்தையாக சொல்கிறேன். யுத்தத்துக்கு போகிறான், ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். இப்போது இதை ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கோம், இது எல்லாத்துலேயும் ஒட்டும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போது நிறைய கொளுத்த ஆடு மாடு எல்லாம் இருக்கு. வெட்டி கொல்வதற்கு மனம் இல்லை, அதை அழிச்சு போடுவதற்கு மனம் இல்லை. ஜனங்க ஒரு துர் உபதேசம் பண்ணுறாங்க. சவுலே நிறைய பேர் ஊழியக்காரனுக்கே ஆலோசனை சொல்லுவாங்க, அங்கேருந்து சத்தம் வரும். அது எப்படி ஆக்கும்? அதே போல் சவுலு ராஜா எல்லாரும் அவனோட ஐடியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் நிறைய பேருக்கு ஆலோசனை கேட்கக்கூடாது, அதை கட் பண்ணிடணும். அது தகுந்தவரை நம்ம பேசணும், சொந்த புத்தியில் இருந்திருக்கணும். ஜனங்க சொன்னாங்க, என் மனுஷா இதை விருதா வெட்டி போடுறியாக்கும், இது நம்ம ஆண்டவருக்கு கொண்டு போவோம், அவருக்கு பலி செலுத்துவோம். கொளுத்த ஆடுகள் பிடிச்சி துரு உபதேசத்தை கேட்டு சவுலுக்கு சொந்த புத்தி இல்லாமல் ஊழியக்காரனா இருக்கணும். விட்டு கொடுக்குற இடத்துல தான், கட் பண்ண இடத்துல கட் பண்ணி கடிந்து பேசணும். அதை செய்யக்கூடாதுன்னு இவன் சொல்லலை, சரின்னு சொல்லி அவனுக்கு நல்லதாப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் வந்தான். அந்த வந்து ஆடு மாடுகளை கொண்டு வந்தான். இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணினவர் வந்து கேட்குறாரு. இவன் பெருமையாக சொல்கிறான், பாரும் நான் பெரிய காரியம் செய்தேன், ஆண்டவருக்காக நிறைய பலி கொண்டு வந்திருக்கிறேன். அதான் அவன் சொல்கிறான். அதற்கு அவன் சொல்கிறான், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும். அல்லேலூயா. நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு பணத்தை அள்ளி கொண்டு கொட்டினாலும், தசம பாகம் கொடுத்தாலும் அதற்கு கர்த்தர் மயங்கவே மாட்டார். கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய ராஜ சிங்காசனத்தை இழக்க வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்துதலும் உத்தமம். நீ எந்த ஜெபம் பண்ணி எந்த இது இருந்தாலும் கீழ்ப்படிதல். கர்த்தர் உனக்கு பேசுவார், ஒரு உணர்த்துவார், ஊழியக்காரன் மூலமாக சொல்லுவார். அது உன் செவி கேட்கும். நீ செவி கேட்ட பிறகும் துணிகரமாக அதை பற்றி காதல் அப்படிதான் போய் செய்தியன்னா ஆண்டவர் அடுத்தல அவருக்கு குணத்தை காண்பிப்பார். அதை தடை செய்ய ஆண்டவர்கிட்ட நீர் ஏன் இப்படி செய்கிறீர், ஏன் நன்மை செய்ய மாட்டீர் என்று கேள்வி கேட்க ஒருவராலும் கூடாது. தயவு செய்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமும் ஆசீர்வாத குறைவும் நம்ம கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா 24:23. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். அவர்கள் கேட்டார்கள், பிரியமானவர்களே, கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். யோசுவா 24:24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் அந்த தேசத்துக்கு, ராஜ்யத்திற்கு சமாதானம் வந்தது. வேதத்தை வாசித்து பாரு. அவர்கள் ஒருமனப்பட்டு எல்லோரும் கீழ்ப்படிந்தார்கள். ஒரு ஆசாரியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அந்த யோசுவா காலம் வரைக்கும் அந்த தேசத்தில் எந்தவித போரும் யுத்தமும் பஞ்சமும் வியாதியும் கஷ்டமும் இல்லாதபடி கர்த்தர் அந்த தேசத்திலே சேமத்தை கொண்டு வந்தார். எல்லோரும் குடும்பமாக கர்த்தரை சந்தோஷமாக ஆராதித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப கீழ்ப்படிதல் நம்ம குடும்பத்துக்கே ஒரு மேன்மையை கொண்டு வருகிறது. தயவு செய்து கீழ்ப்படியாம போனால் நம்மளையும் பாதிக்கும், நம்ம சந்ததியும் பாதிக்கும், தலைமுறைகளையும் பாதிக்கும். அல்லேலூயா.
இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 5வது அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களோ? கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நாட்கள் காலத்திலே ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார், பிடித்து அறிந்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். தன்னுடைய சக சீசர்களோடு உறவாடி ஆலோசனை கொடுத்து அறிவுரை சொல்லி சில இப்படி பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆலோசனை கொடுத்து அவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் ஏறி உட்கார்ந்தார். இப்போது சீசர்கள் அவர் சொன்ன ஆலோசனையின்படி சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். இப்போது அந்த தேசத்திலே வாழ்ந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களை தடை செய்து எக்காரணம் கொண்டும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் உங்களை கொலை செய்து விடுவோம் சபையில் அப்படின்னு சொல்லி அரசாங்க சட்டங்கள் போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் சீசர்கள் சொன்னார்கள், அதற்கு மாறுதர அவர்கள் என்ன சொன்னார்கள் கவனிங்க. அப்போஸ்தலர் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா.